திருவண்ணாமலையில் மருத்துவர் ஐயா அவர்கள் தொடங்கிய தமிழ்நாடு உழவர் பேர் இயக்கம் சார்பிலே ஒரு மாபெரும் உழவர் மாநாடு நடைபெற உள்ளது. நகரத்தில் அருகில் மாலை 4 மணி அளவிலே அங்கே கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான உழவர்கள், விவசாயிகள், இளைஞர்கள் கூட இருக்கின்றார்கள். முக்கியமான பிரச்சனைகள், விவசாய சார்ந்த பிரச்சனைகளை கண்டறிந்து அதற்கு தீர்வு காண்கின்ற வகையில் இந்த மாநாடு நடைபெற உள்ளது. பொதுவாக தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியும் இது போன்ற உழவர்களுக்கு தனியாக ஒரு மாநாடு அந்த அளவுக்கு நடத்தியது கிடையாது. அவர்களை பற்றி கவலைப்பட்டதும் கிடையாது. ஆக உழவு தொழில் உயர வேண்டும், உழவர்கள் உயர வேண்டும், தற்கொலைகள் நடைபெறக்கூடாது. அவர்கள் விளைச்சலுக்கு விலை இருக்க வேண்டும், கிடைக்க வேண்டும், நிர்ணயம் செய்ய வேண்டும். குறைந்தபட்ச ஆதரவு விலை, அதாவது மினிமம் சப்போர்ட் பிரைஸ் இப்பொழுது நெல்லுக்கு, கரும்புக்கு, பருத்திக்கு போன கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல எல்லா விளைச்சலுக்கும் இருக்கணும், எல்லா கனிகள், காய்கறிகள், எல்லா பூக்கள் எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு தான் எங்களோட விருப்பம். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சிறப்பு வேளாண் பொருளாதார மண்டலம், ஸ்பெஷல் ஆக்ரோ எக்கனாமிக் ஜோன் இப்படிலாம் உருவாக்கி விவசாயிகளை மேம்படுத்துகின்ற ஒரு மாநாடு நடைபெற உள்ளதுனால அதே போல தற்போது பெய்த மழையில பாத்தீங்கன்னா விழுப்புரம் சுற்றுவட்டார விவசாயிகள் உரிய இழப்பீடு வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேறுபொருள் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அதே போல பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் தான் கொடுக்கப்படுது. சென்னை, தூத்துக்குடியில் கொடுக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கிற பிச்சையா போடுகின்ற மாதிரி ஆளுநர் எடுத்து பாக்குறேன். இது தொடர்ந்து நாங்களும் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். உண்மைதான் அது. அதாவது சென்னையில் மழை வெள்ளம் வந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு வீட்டுக்கு 6000 ரூபாய் கொடுத்த அரசு. தூத்துக்குடி, தென்காசியில் வெள்ளம் வந்ததுன்னா அங்கே 6000 ரூபாய் ஒரு வீட்டுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் வட தமிழ்நாட்டில் குறிப்பாக கடலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, தருமபுரியில் வெள்ளம் வந்ததுன்னா 2000 ரூபாய் ஒரு வீட்டுக்கு கொடுக்குறாங்க. அந்த 2000 ரூபாயும் ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. சரியான முறையில் அது பணம் போய் சேரலை. அந்த 2000 ரூபாய் போதுமானது கிடையாது. அதே போன்று இன்னொரு சம்பவம் சொல்றது, இப்போ மதுரையில் அங்கே மேலூர் பக்கத்தில் டங்ஸ்டன் நிலக்கரி சுரங்கம் எடுப்பதற்காக அங்கே கிட்டத்தட்ட 5000 ஏக்கர் நிலம் எடுப்பதற்காக திட்டமிட்டு இருக்கிற மத்திய அரசு, மாநில அரசும் சேர்ந்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதை இப்போ மக்கள் போராட்டத்தினால எங்களை போன்ற கட்சிகள் சொல்றதுனால இப்போ நிறுத்தியிருக்குன்னா மத்திய அரசு ஏதோ கொஞ்சம் செய்யற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மாநில அரசு இவர் சொல்றாரு, நான் முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் அங்கே டங்ஸ்டன் நிலக்கரி சுரங்கத்தை நான் இயங்க விட மாட்டேன், வர விட மாட்டேன்னு சொல்ல முதலமைச்சர். இதே கேள்வியை நான் கேட்கிறேன், ஏன் கடலூர் மாவட்டத்தில் என்எல்சி தொடங்குற நிலக்கரி சுரங்கத்துக்கு ஏன் இந்த கோபம் ஸ்டாலினுக்கு ஏன் வரல? மேலூர்ல இருக்கிறதும் விவசாய நிலம் தானே. அங்க 5000 ஏக்கர் விவசாய நிலம், அங்க டங்ஸ்டன் சுரங்கம் வரக்கூடாது. கடலூர்ல முப்போகம் விளைகின்ற அந்த விவசாய மண் அது. ஏற்கனவே என்எல்சி 50,000 ஏக்கர் விளைநிலங்கள் அடிச்சுட்டாங்க. 50,000 ஏக்கர் 1956 இருந்து இன்னும் 50,000 ஏக்கர் அழிக்கிறதுக்கு துடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன் முதலமைச்சர் அவர்கள் இனி நாங்கள் தமிழ்நாட்டில் நிலக்கரி சுரங்கம் தொடங்க விடமாட்டோம் என்று ஒரு அறிவிங்களா? இதுவும் தானே நிலம், இதுவும் தானே மக்கள், இதுவும் தானே விவசாயி, இது இந்த மண்ணு தானே நமக்கு சோறு போடுது. மதுரைக்கு ஒரு நியாயம், கடலூருக்கு ஒரு நியாயமா? அங்கே எல்லாமே விவசாய நிலம் தானே. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.